பிலேயாமின் பேராசை. பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி, நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ண வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதை எல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லச் சொன்னார் என்றார்கள். பிலேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். இஸ்ரவேல் புத்திரரை சபிப்பதற்காக பிலேயாமை எப்படியாவது அழைத்து வர வேண்டும் என்று மோவாபியரின் ராஜாவாகிய பாலாக் தீர்மானமாயிருக்கிறான். பிலேயாம் தன்னுடைய ஸ்தானாபதிகள் மூலமாக சொன்ன அழைப்பை முதலில் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பாலாக் மனம் தளர்ந்து போகவில்லை. பிலேயாமிடம் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்ப வேண்டும் என்று பாலாக் திட்டமிடுகிறான். பாலாக் ஏற்கனவே பிலேயாமை கனம் பண்ணியதை விட இப்போது அதிகமாய் கனம் பண்ணுகிறான். முகஸ்துதி மனுஷருக்கு சோதனையாய் இருக்கிறது. பிலேயாமும் தனக்கு காண்பிக்கப்படுகிற கனத்தினாலும் வெகுமதியினாலும் மரியாதையினாலும் சோதிக்கப்படுகிறான். பிலேயாம் பேராசை குணம் உள்ளவன். இப்போது அந்த பேராசை குணத்தோடு பெருமையும் சேர்ந்து கொள்கிறது. பாலாகும் தந்திரம் உள்ளவன். பிலேயாமை எப்படி சோதித்தால் அவன் தன்னுடைய விண்ணப்பத்திற்கு சம்மதிப்பான் என்பது பாலாகுக்கு தெரிந்திருக்கிறது. பாலாக் ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து திட்டமிட்டு பிலேயாமை தன்னுடைய விண்ணப்பத்திற்கு சம்மதிக்க வைக்கிறான். பாலாக் இப்போது ஏற்கனவே அனுப்பின ஸ்தானாபதிகளை விட கனவான்களான அதிக பிரபுக்களை பிலேயாமினிடத்தில் அனுப்புகிறான். பிலேயாமின் உதவி பாலாகுக்கு அவசரமாய் தேவைப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களை சீக்கிரத்தில் சபிக்க வேண்டும். பாலாகின் பிரபுக்களும் அவனைப் போலவே தந்திரசாலிகளாய் இருக்கிறார்கள். பாலாக் பிலேயாமை எளிதாக விட்டுவிட விரும்பவில்லை. இதற்கு முன்பு அனுப்பியதை விட அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்புகிறான். பிலேயாம் கேட்பதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. பிலேயாம் அதிகமாக கனப்படுத்தப்படுகிறான். பாலாகின் பிரபுக்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி, நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைப்பட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லச் சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ண வேண்டாம் என்று பாலாகின் பிரபுக்கள் பிலேயாமினிடத்தில் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையோ பிலேயாமின் மனச்சாட்சியோ அல்லது வேறு ஏதாவது பாவமோ அல்லது அவமானமோ பிலேயாம் பாலாகினிடத்தில் வருவதற்கு தடையாய் இருக்க வேண்டாம் என்று பாலாகின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள். பாலாக் பிலேயாமை மிகவும் கனம் பண்ணுவதாகவும் வாக்கு பண்ணுகிறான். மோவாபில் ஏராளமான பிரபுக்கள் இருக்கிறார்கள். பிலேயாம் பாலாக் சொன்னபடி செய்தால் அவன் பிலேயாமை தன்னுடைய பிரபுக்கள் எல்லாரிலும் உயர்ந்தவனாக வைத்திருப்பான். மோவாப் தேசத்தில் பிலேயாமுக்கு அதிக கனமும் மேன்மையும் உண்டாகும். பிலேயாமின் பேராசை பிடித்த மனது பாலாகின் ஆசை வார்த்தைகளை யோசித்து பார்க்கிறது. பிலேயாம் சோதனையில் விழுகிறான். பிலேயாமின் மனதில் அவனுடைய மனச்சாட்சிக்கும் பாலாகின் ஆசை வார்த்தைகளுக்கும் இடையே போராட்டம் நடைபெறுகிறது. பிலேயாம் கர்த்தருக்கும் கீழ்ப்படிய விரும்புகிறான். அதே வேளையில் அவன் பாலாகின் வெகுமதிகளையும் விரும்புகிறான். பிலேயாம் 2 எஜமான்களுக்கும் ஊழியம் செய்ய ஆசைப்படுகிறான். ஆனால் அது இயலாத காரியம். பிலேயாமின் மனச்சாட்சி தேவனுடைய வார்த்தைக்கு மீறக்கூடாது என்று சொல்லுகிறது. பிலேயாம் முதலில் தன்னுடைய மனச்சாட்சிக்கு கீழ்ப்படிந்து பாலாகின் பிரபுக்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் போல பேசுகிறான். பிலேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை
நான் மீறக்கூடாது என்று சொல்லுகிறான். தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசியாக பிலேயாம் செயல்படுகிறான். எவ்வளவு பெரிய வெகுமதி தனக்கு கொடுக்கப்பட்டாலும் கர்த்தரின் வார்த்தையை மீறுவதற்கு பிலேயாம் சம்மதிக்கவில்லை. ஆனாலும் இப்பொழுது பிலேயாம் பாலாகின் பிரபுக்களை திருப்பி அனுப்பிவிடவில்லை. கர்த்தருடைய சித்தம் என்ன என்பது தனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்த போதிலும் கர்த்தரிடத்தில் மறுபடியுமாக விசாரிக்கப் போகிறான். வெகுமதியின் மீது பிலேயாம் கொண்ட ஆசையே இதற்கு காரணம். பிலேயாமினுடைய பின்மாற்றத்தில் இது முதலாவது படி. பாலாகின் பிரபுக்கள் பிலேயாமை பலவீனப்படுத்தி விடுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே தான் பேசப் போவதாகவும், ஆகையினால் பாலாகின் பிரபுக்களோடு கூட போவதனால் தவறு ஒன்றும் இல்லை என்றும் பிலேயாம் தனக்குள் தீர்மானம் பண்ணிக்கொள்கிறான். பிலேயாமின் வார்த்தைகள் மிகவும் தெளிவாக இருக்கிறது. அவன் ஒரு ஞானியைப் போலவும் கர்த்தருக்கு பயந்தவன் போலவும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற தீர்மானம் உள்ளவன் போலவும் சாதுரியமாக பேசுகிறான். என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது என்று பிலேயாம் சொல்லுகிறான். பிலேயாமுடைய வாயின் வார்த்தைகள் பக்தியுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அது கர்த்தருக்கு பயந்த வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனால் அவனுடைய இருதயமோ பேராசையினால் கரைபடைந்திருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது என்று பிலேயாம் சொன்னாலும் அவனுடைய மனதிலே கர்த்தருடைய கட்டளையை மீறி பாலாக் கொடுக்கும் வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் ஆசை இருக்கிறது. ஆரம்பத்தில் பிலேயாம் தன்னை சோதனைக்கு ஒப்புக் கொடுக்க மறுத்தான். கர்த்தரின் கட்டளையை மீறி தான் எந்த காரியத்தையும் செய்ய ஆயத்தமாய் இல்லை என்று பிலேயாம் உறுதியாய் சொன்னான். பிசாசானவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சோதித்தான். பிசாசானவன் இந்த உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு தருவதாக சொன்னான். ஆனால் கிறிஸ்துவானவரோ பிசாசின் சோதனைக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி கிறிஸ்துவானவர் பிசாசை துரத்தினார். ஆரம்பத்தில் பிலேயாம் பேராசை இல்லாதவனாகவும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாகவும் சோதனைக்கு எதிர்த்து நிற்கிறவனாகவும் தன்னை காண்பிக்கிறான். ஆனால் சீக்கிரத்தில் அவனுடைய உண்மையான சுபாவம் வெளிப்படுகிறது. அது பேராசை பிடித்த பாவ சுபாவமாய் இருக்கிறது. பிலேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்று சொல்லுகிறான். தன்னுடைய சித்தத்திற்கு கர்த்தரை சம்மதிக்க வைத்து விடலாம் என்று பிலேயாம் நிச்சயத்தோடு இருக்கிறான். பாலாகின் பிரபுக்களோடு போவதில் தவறு ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே பேச வேண்டும் என்பது பிலேயாமின் எண்ணம். இது அவனுடைய உண்மையான சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. அவன் கர்த்தருக்கும் பயப்படுகிறான். அதே சமயத்தில் வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளவும் விரும்புகிறான். இதற்கு முன்பு பிலேயாம் இவ்வளவு பெரிய தொகையை தன் வாழ்நாளில் பார்த்திருக்க மாட்டான். பொருளாதார ஆசீர்வாதம் வந்தவுடன் பிலேயாம் நிறை தடுமாறி விடுகிறான். கர்த்தர் ஆரம்பத்திலேயே பிலேயாமிடம் நீ அவர்களோட போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் கர்த்தருடைய மனதை தன்னால் மாற்ற முடியும் என்று பிலேயாம் நம்புகிறான். அவனுக்கு பாலாக் கொடுக்க போகும் வெகுமதிகள் மீது ஆசை இருக்கிறது. தான் கர்த்தரிடத்தில் மறுபடியும் கேட்டால் கர்த்தருடைய சித்தம் மாறும் என்றும் பாலாகின் ஊழியக்காரரோட போவதற்கு கர்த்தர் தனக்கு அனுமதி கொடுப்பார் என்றும் பிலேயாம் நினைக்கிறான். அந்த ஆசையில் பாலாகின் ஊழியக்காரரை இந்த ராத்திரியிலே தன்னோடு தங்கி இருக்குமாறு சொல்லுகிறான். கர்த்தர் மனம் மாறுகிறவர் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தருடைய மனதை தன்னால் மாற்ற முடியும் என்று பிலேயாம் நினைப்பது அவனுடைய மதியீனம். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் எதிர்த்து போராடி வெற்றி பெற எந்த மனுஷனுக்கும் வல்லமை இல்லை. நம்முடைய இருதயத்தை பாவம் ஆளுகை செய்யும் போது அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் இல்லாமல் போகிறது. நாம் பாவத்திற்கு இடம் கொடுக்கும் போது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை மறந்து போக முயற்சி பண்ணுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மனச்சாட்சியிலே எச்சரித்து பேசினாலும் பாவம் செய்ய வேண்டும் என்னும் ஆசை நமக்குள் வந்து விடுகிறது. முடிவில் பாவத்தை விட்டு விலகி ஜீவிப்பதற்கு பதிலாக அந்த பாவத்தை செய்வதற்கு அனுமதி கொடுக்குமாறு கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம். பாவம் செய்யும் போது சில சாக்குப்போக்கான காரணங்களை சொல்லி நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக் கொள்கிறோம். பிலேயாம் கர்த்தரிடத்தில் எப்படி ஜெபித்தான் என்று இந்த வசன பகுதியில் சொல்லப்படவில்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான்,
கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். பிலேயாமின் இருதயத்தில் பேராசையான எண்ணம் இருப்பதை கர்த்தர் பார்க்கிறார். இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ. ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். பிலேயாமின் உள்ளத்தில் நடைபெறும் போராட்டத்தை கர்த்தர் அறிகிறார். அவன் பொருளுக்கு ஆசைப்பட்டு விட்டான். எப்படியும் போய்விடுவான் என்று கர்த்தருக்கு தெரிய வருகிறது. ஆகையினால் 2 நிபந்தனைகளோடு கர்த்தர் பிலேயாமை பாலாகின் பிரபுக்களோடு போவதற்கு அனுமதிக்கிறார். அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களுடைய கூட போ. பாலாகின் பிரபுக்கள் இரவில் வந்து பிலேயாமை கூப்பிட்டால் மாத்திரமே அவன் அவர்களோடு போக வேண்டும். ஆனால் பிலேயாம் அவர்கள் கூப்பிட வருவதற்கு முன்பாகவே அதிகாலையில் எழுந்திருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு போய்விட்டான். ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை பிலேயாம் ஏற்கனவே அறிந்திருந்த போதிலும் தன்னுடைய சுய சித்தத்திற்கு கர்த்தரை சம்மதிக்க வைக்கிறான். பிலேயாமிடத்தில் கர்த்தர் நேரடியாக பேசினாரா அல்லது தம்முடைய தூதரில் ஒருவரை அனுப்பினாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. பிலேயாம் விரும்பினால் அவன் பாலாகின் ஊழியக்காரரோட போவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். கர்த்தர் பிலேயாமின் பேராசைக்கும் இருதயத்தின் இச்சைகளுக்கும் அவனை ஒப்புக் கொடுக்கிறார். பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி மோவாவின் பிரபுக்களோட கூட போகிறான். பெத்தூரிலிருந்து மோவாபிற்கு இடையே உள்ள தூரம் சுமார் 500 மைல் முதல் 600 மைல் வரையிலும் உள்ளது. சுமார் 20 நாட்கள் பிரயாணம் செய்து இந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டும். பிலேயாமிற்கு 40 நாட்கள் இடைவெளி கிடைக்கிறது. முதலாவது வந்த பிரபுக்கள் திரும்பி சென்று 2வது பிரபுக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த 40 நாட்களில் பிலேயாம் நன்றாக சிந்தித்து அவர்கள் தரும் வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி இருந்திருக்கலாம். இந்த சம்பவத்தில் இருந்து நாம் ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சில சமயங்களில் நம்மீதுள்ள அன்பினால் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க மறுத்து விடுகிறார். அதே வேளையில் கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் பாவமானதாகவும் துன்மார்க்கமானதாகவும் இருந்தாலும் அதை செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறார்.